ஆதித்ய வர்மா படத்தின் மூலம் திரையுலகிற்கு வந்த துரு விக்ரமுடைய 3வது படம் தான் பைசன் காலமானான். மாரி செல்வராஜ் இயக்கிய இந்த படத்துல சியான் விக்ரமுடைய மகனுக்கு ஜோடியாக அனுப்புமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. கபடி விளையாட்டு மையமாக வைத்து எடுக்கப்பட்ட இந்த பைசன் படம் தீபாவளி பண்டிகை ஸ்பெஷலாக இன்று உலகெங்கிலுமே ரிலீஸ் ஆகிருக்கு. பைசன் படத்தை திரையரங்குகள்ல பார்த்து கொண்டிருப்பவர்கள் சமூக வலைதளங்களிலுமே அவங்களுடைய கருத்துக்களை நேரடியாகவே பகிர்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம துரு விக்ரமுடைய நடிப்புல தேர்ச்சி பெற்றிருக்கார். மாரி செல்வராஜ் மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்திருக்கார். தீபாவளிக்கு செம்மையாக வசூல் செய்ய போது பைசன். தீபாவளிக்கு மக்களை ஊக்குவிக்கும் வகையில உள்ளது மாரி செல்வராஜுடைய இந்த படைப்பு அப்படின்னு பல ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாசிட்டிவான விமர்சனங்களையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. சோ படத்திற்கு அந்த அளவிற்கு மெனக்கெட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு ஷாட்டை பார்க்கும் போதுமே தெரியுது அப்படின்னு பல பிரபலங்களுமே பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று ஸ்பெஷல் காட்சியே பைசன் திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டாராம். பார்த்தது மட்டுமல்லாமல் படக்குழு அனைவரையுமே வாழ்த்திருக்காரு. முக்கியமாக துரு விக்ரம் அவர்களை கட்டி அணைத்து புகழ்ந்து தள்ளியுமே இருக்காராம். சோ இந்த செய்தி தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ பைசன் திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.